இன்னைக்கு பெங்களூர்லேருந்து 2 கன்னட சப்ஸ்கிரைபர்ஸ் டொயோட்டா இன்னோவா ஹை கிராஸில் வந்திருந்தாங்க. இந்த காரில் 26,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஆனால் 5,000 கிலோமீட்டர்லேருந்து ஸ்டேரிங் ஓவர் டைட் ஆயிருச்சுன்னு சொல்லி நம்ம கிட்ட கொண்டு வந்தாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டுக்காக கம்பெனியில் வாரண்டி மூலமாக ஸ்டேரிங் பாக்ஸ், ஸ்டேரிங் மோட்டர்னு எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் புதுசாக மாற்றியும் இந்த பிரச்சனை சரியாகலை. சரி, வெளியே வீல் அலைன்மெண்ட் பார்த்தாவது சரி பண்ணிடலான்னு முடிவு பண்ணி பெங்களூரில் பிரபலமான மிகப்பெரிய டயர் ஷோரூமில் கொடுத்து வீல் அலைன்மெண்ட் பார்த்துருக்காங்க. அப்பவும் சரியாகலை. இந்த நிலைமையில தான் நம்மளை நம்பி இங்கே வந்தாங்க. நான் முதல்ல டெஸ்ட் ட்ரைவ் போகும்போது ஸ்டேரிங்கை பிடிக்கிறப்ப எலக்ட்ரிக் ஸ்டேரிங் மாதிரியான ஃபீலே வரல. ஏதோ ஓல்டு அம்பாசிடர் காரோட ஸ்டேரிங்கை பிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஹை கிராஸ் ஹைப்ரிட் காரோட ஸ்டேரிங் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இந்த கார் வச்சிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரியும். என் கஸ்டமர் கூட கார் வாங்கின புதுசில் அந்த ஸ்டேரிங் ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருந்ததை ஃபீல் பண்ணி இப்போ அது மிஸ் ஆனதால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிருக்காரு. நான் காரை கடைக்கு உள்ளே கொண்டு வந்ததும் சென்சார் டார்கெட்டை எல்லா வீலுக்கும் மாட்டி ரன் அவுட் பண்ணிவிட்டு கேசர் ப்ராசஸ்க்காக ஸ்டேரிங்கை லெஃப்ட் ரைட்டுன்னு திருப்பி ஃபைனலாக சென்டர் பண்ணும்போது ரீடிங்கை பார்க்குறப்ப டோ ரீடிங் ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்துச்சு. இந்த காரில் டோ ரீடிங் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸ்டேரிங் ரொம்ப துல்லியமாக நேராக தான் இருந்துச்சு. ஆனால் ரீடிங் மட்டும் தான் மாறி இருந்துச்சு. நான் எப்பவும் போல் ஸ்டேரிங்கை சரி பண்ணி அதை லாக் வச்சேன். ஆனால் கார் இன்ஜினை மட்டும் ஆஃப் பண்ணலை. கீழே இறங்கி என்ட்ராடை லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப ரேக் அண்ட் பீனியன் டைட்டாக இருந்ததை ஃபீல் பண்ணேன். இதனால தான் ஸ்டேரிங் ஓவர் டைட்டாக இருந்திருக்குதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சு ரீடிங்கை சரியாக கொண்டு வந்தேன். வேலையெல்லாம் முடிச்சு சென்சார் டார்கெட்டை கலட்டிட்டு காரை டெஸ்ட் ட்ரைவ் போக ரெடி பண்ணேன். காரை ஓட்டும் போது முன்ன இருந்த மாதிரி ஸ்டேரிங் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக புது கார் போல இருந்துச்சு. என்னாலேயே நம்ப முடியலை. இப்போ கஸ்டமர் காரை ஓட்டும் போது ஸ்டேரிங்கை பார்த்து ரொம்ப திகச்சு போயிட்டாரு. அவர் அவ்வளோ தூரம் என்னை நம்பி வந்தது வீண் போகலை. எப்படியோ அவர் எதிர்பார்த்த ஸ்டேரிங் பெர்ஃபார்மன்ஸை நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.